Good morning everyone. Today I am going to explain 4th standard computer class. Shall we start the online class ma? Okay, today I am going to explain 6th lessons worksheet. What is the name of the 6th lesson ma? Naming and organizing files. Naming and organizing files. So all of you take your computer book. At the end of the 6th lesson, you are able to see worksheet. The worksheet contains variety type of questions. So let's start first question. See the list of items given below. So Mr. book about children. See the list of items given below and group them appropriately. Okay. சில images கொடுத்திருக்காங்க. So அதை நம்ம group பண்ணி கரெக்டான ஆர்டர்ல எழுத சொல்லியிருக்காங்க. Okay, first பாருங்க things we eat. First eat பண்ற இதெல்லாம் first எழுதணும். First fruits தனியா கொடுத்திருக்காங்க, vegetables அப்புறம் sweets. இந்த 3 categoriesல நம்ம எழுதுறோம். ஓகேவா? First பாத்தீங்கன்னா fruitsல என்னெல்லாம் எழுதலாம்? இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? தனியா பிரிச்சு எழுத போறோம். Okay, first fruits categoryல first one banana, second one mango, third one grapes. So இங்க இருக்கிறத நம்ம பிரிச்சு எழுதியாச்சு. ஓகேவா? செப்பரேட் பண்ணி எழுதுறோம். நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ் டாபிக்ல என்ன எழுதுறோம் அப்படின்னா brinjal, நெக்ஸ்ட் லேடிஸ் ஃபிங்கர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஸ்வீட். ஸ்வீட்ல வந்து கேண்டியும் ஐஸ்கிரீம் மட்டும் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இங்க என்ன இருக்கோ அதான் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் தனித்தனியா நம்ம பிரிச்சு எழுதுறோம். நெக்ஸ்ட் பாருங்க திங்ஸ் வி வியர். திங்ஸ் வி வியர். அதுல ஃபர்ஸ்ட் கிளாத்ல என்ன வரும் அப்படின்னா ஷாக்ஸ், ஃப்ராக், ஷர்ட். ஸோ இந்த 3 இது வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரி வைஸா பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ திங்ஸ் வி ஈட்ஸ்லங்கிற கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்வீட்ஸ். ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பனானா, மேங்கோ, கிரேப்ஸ். வெஜிடபிள்ஸ்ல பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர். ஸ்வீட்ஸ்ல பாத்தீங்கன்னா கேண்டி, ஐஸ்கிரீம். ஓகேவா? நெக்ஸ்ட் திங்ஸ் வி வியர்ல பாத்தீங்கன்னா கிளாத்ல ஃபர்ஸ்ட் சாக்ஸ், ஃப்ராக், ஷர்ட். இந்த மாதிரி நம்ம பிரிச்சு எழுதுறோம். ஓகேவா? ஓகே, டர்ன் நெக்ஸ்ட் பேஜ். So next page பாத்தீங்க அப்படின்னா circle the word that does not belong to the group and explain why. So இது கீழே ஒரு 4 இது கொடுத்திருப்பாங்க. அந்த 4 வேர்ட்ஸ்ல வந்து எது வந்து நம்மளுக்கு வந்து இதுல வந்து ஆடா இருக்கு, ஆட் ஒன் ஃபைண்ட் ஆட் ஒன் படிச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இதுல ஆட் ஒன் யாரு, அவங்களுக்கு ஏன் அப்படி ஆட் ஒன்னா இருக்காங்க, அது ரீசன் அதை நம்ம சொல்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க கார் கொடுத்திருக்காங்க, ட்ரக்கு, ஹார்ஸ், பஸ், ட்ரெயின். ஸோ இதுல பாத்தீங்க எல்லாமே வெஹிக்கிளா இருக்கு, ஹார்ஸ் மட்டும் அனிமலா இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ரீசன் எழுதுறோம் பாருங்க. A horse is an animal, others are vehicle. நம்ம நினைச்சதுதான். ஸோ இது மட்டும் தான் அனிமல், மற்ற எல்லாம் வந்து வெஹிக்கிள். ஸோ அந்த ரீசன் அப்படி எழுதுறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கேமல், கோட், டால், கவ், லேம்ப். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கேமல், கோட், கவ், லேம்ப் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு உயிரோட தான் இருக்கு, அப்படிதான் லிவிங் திங்ஸா இருக்கு. டால் மட்டும்தான் அதுல கிடையாது. ஸோ அதை மட்டும் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ரீசன் என்ன எழுதுறேன் அப்படின்னா டால் இஸ் நாட் எ லிவிங் திங் while the rest are. ஓகேவா? ஸோ இதுல காட்டலாம், இது மட்டும் தான் இது நான் லிவிங் திங், மற்றெல்லாம் லிவிங் திங். ஸோ அதனால அந்த ரீசனா எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க ஃபேன், ஃப்ரிட்ஜ், மிக்சர், ஓவன் அண்ட் பென். இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது வந்து உங்களுக்கு ஆட் ஒன் வரும் அப்படின்னா ஃபேன், ஃப்ரிட்ஜ், மிக்சர், ஓவன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியில இருக்கு, பென் மட்டும் தான் ஆடா இருக்கு. ஸோ அதை மாதிரி தனியாக நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ரீசன் என்ன எழுதுறேன்னா the others ran on electricity while a pen does not. பென் மட்டும் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியில ஒர்க் ஆகாது இல்லையா? ஸோ அதை மட்டும் நான் தனியாக ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரீசன் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க 4th கொஸ்டின் கேக், பிரெட், ஆப்பிள், மஃபின், பிஸ்கட். ஸோ நல்லா பாருங்க கேக், பிரெட், ஆப்பிள், மஃபின், பிஸ்கட். ஸோ இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள் மட்டும் தான் ஃப்ரூட் மாதிரி இருக்கு, மற்ற எதுவுமே ஃப்ரூட் ஐட்டம் மாதிரி இல்ல, பேக்கரி ஐட்டமா இருக்கு. ஸோ ஆப்பிள் இஸ் நாட் ஏ பேக்கரி ப்ராடக்ட் while others are. ஸோ மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் வந்து ஒரு பேக்கரி ப்ராடக்ட் கிடையாது. ஸோ அது வந்து ஃப்ரூட்ஸ்ல வரும். ஸோ அதனால நம்ம ஆடோன்னா எடுத்து சர்க்கிள் பண்ணியிருக்கோம். சர்க்கிள் பண்ணலையோ மிஸ்? சர்க்கிள் பண்ணிருங்கம்மா. இந்த ஆப்பிளை வந்து சர்க்கிள் பண்ணிருங்க, பண்ணிட்டு அதுக்கு ரீசன் எழுதிருங்க. சரியா? மிஸ் சர்க்கிள் பண்ணல, இதுல சர்க்கிள் பண்ணிருங்க. ஓகேவா? பண்ணிட்டு அதுக்கு ரீசன் எழுதிக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின் பாருங்க. ஹெல்ப் தேஜாஸ் லிஸ்ட் 3 things that. இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, அது ஒண்டிட்டா நம்ம ஒரு 3 திங்ஸ் எழுத போறோம். ஓகேவா? ஜாலியா இருக்கா கிளாஸ்? ஸோ நம்ம யோசிச்சு எழுதலாம். ஓகேவா? யூ டேக் டு ஸ்கூல். யூ டேக் டு ஸ்கூல். எதெல்லாம் நம்ம ஸ்கூல் கேட்டு போவோம்? பென்சில், டிஃபன் பாக்ஸ், ஸ்கூல் பேக். இதே மாதிரி நீங்க என்ன கொண்டு போறீங்களோ அதை எழுதிக்கலாம். என்ன எழுதணும்னா ஒரு 3 மட்டும் எழுதினா போகும். நெக்ஸ்ட் பாருங்க are round in shape.
ரவுண்ட் ஷேப்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். ரவுண்ட் ஷேப்ல என்ன இருக்கும்? பால், சன், மூன். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஸ்மெல் குட். ஸ்மெல் குட்னா ஃபர்ஸ்ட் எனக்குலாம் ஞாபகம் வருது வந்து பெர்ஃப்யூம், நெக்ஸ்ட் ஃப்ளார்ஸ், அப்புறம் பவுடர், லெமன், இதெல்லாம் நல்ல ஸ்மெல் வரக்கூடியது. இதெல்லாம் நீங்க எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஆர் கிரீன் இன் கலர். கிரீன் கலர்ல யாரெல்லாம் இருப்பாங்க? லீவ்ஸ் இருக்கும் இல்லையா? லீவ்ஸ், கிராஸ், அப்புறம் ஸ்வீட் லைம், இவங்கெல்லாம் வந்து கிரீன் கலர்ல இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிசிட்டியை கடத்துறது யாரு? காப்பர், அலுமினியம், சில்வர். ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஆர் ஸ்வீட் இன் டேஸ்ட். ஸ்வீட் இன் டேஸ்ட்னா மேங்கோ, சாக்லேட், சுகர், இவங்கெல்லாம் வந்து ஸ்வீட்டா இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க காஸ் பொல்யூஷன். எதெல்லாம் காரணமா இருக்கு? ஃபேக்டரி, காஸ், ஃபயர் கிராக்கர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பொல்யூஷன் உண்டாகிறதுக்கு காரணமா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலயும் ஒரு 3 இது எழுதிக்கலாம். ஓகேவாம்மா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A list of countries, their capitals, rivers, mountains, and some interesting places to visit in each country is given below. Classify the information and create a tree structure for each country. Add more rivers, mountains, interesting places. ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லாமல் இதில் வந்து கண்ட்ரிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அப்புறம் கேபிட்டல்ஸ், ரிவர்ஸ், மவுண்டைன்ஸ், பிளேஸ், இந்த மாதிரி தனித்தனியாக ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத பாருங்க. நெக்ஸ்ட் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரிவர்ஸ், மவுண்டைன்ஸ், மொனுமெண்ட்ஸ், கேபிட்டல்ஸ், பிளேசஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதில் ரிவர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இந்தியாவில் என்ன ரிவர் ஓடுது அப்படின்னு நமக்கு தெரியும். என்னது? கங்கா, கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க கேபிட்டல் வந்து நியூ டெல்லி தெரியும். பிளேசஸ் வந்து தாஜ்மஹால், குதுப்பினார்லாம் தெரியும் இல்லையா? ஓகே. இதே தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாருங்க மவுண்டைன்ஸ்ல வந்து நம்ம என்ன எழுதுறோம்? விந்தியாஸ், ஹிமாலயாஸ். ஸோ அவங்க சிலது எழுதாம விட்டுருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து எழுத போறோம். இங்க நம்ம என்ன எழுதிக்கலாம்? விந்தியாஸ், ஹிமாலயாஸ் இந்த மாதிரி எழுதிக்கலாம். மோனுமெண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லாமல் நினைவு சின்னங்கள். நினைவு சின்னங்கள்லாம் இப்போ இந்தியாவில் வந்து எதெல்லாம் நினைவு சின்னங்கள் இருக்கும்? தாஜ்மஹால், குதுப்பினார் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? தாஜ்மஹால், குதுப்பினார், சார்மினார், அப்புறம் பூனார் சன் டெம்பிள், இந்தியா கேட். ஸோ இதெல்லாம் வந்து மோனுமெண்ட்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ மிஸ் இதை எழுதலை, நீங்க தான் எழுதணும். சரியா? கரெக்டா எழுதணும். நீங்க தாஜ்மஹால் எழுதலாம், குதுப்பினார் எழுதலாம், சார்மினார் எழுதலாம், பூனார் சன் டெம்பிள் எழுதலாம், இந்தியா கேட் எழுதலாம். மிஸ் இதை வந்து செக் பண்ற விதமா நீங்க செல்ல வந்து போட்டு மோனுமெண்ட்ஸ் இன் இந்தியான்னு போட்டு கூட நீங்க வந்து ஏதாவது ஒரு 2 பிளேசஸ் மட்டும் நீங்க எழுதிக்கலாம். ஓகேவாம்மா? 2 மோனுமெண்ட்ஸ் கூட நீங்க எழுதிக்கலாம். ஓகே. நீங்க எழுதுக்காக மிஸ் விட்டு வச்சிருக்கேன், எழுதிருங்க. சரியா? கண்டிப்பா எழுதணும். மோனுமெண்ட்ஸ் வந்து இங்க சைட்ல ஆரோ போட்டு இங்க எழுதணும். எழுத இடம் இருந்தா இங்க இதுக்குள்ள எழுதுங்க, இல்லாத பட்சத்துல இங்க எழுதுங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இதுலயும் அதே மாதிரி தான் ரிவர்ஸ், மவுண்டைன்ஸ், மோனுமெண்ட்ஸ், கேபிட்டல், பிளேசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எழுதல, அவங்க இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா ரிவர்ஸ். ஸோ நம்ம எழுதிருக்கோம் மிசிசிப்பியும் மிசோரியும் எழுதியிருக்கோம். மவுண்டைன்ஸ் வந்து கொலராடோ, ராக்கி, ரஷ்மோர், இந்த 2 நம்ம எழுதியிருக்கோம். மோனுமெண்ட்ஸ் வந்து நீங்க என்ன எழுதிக்கலாம்? ஸோ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எழுதலாம், எம்பையர் ஸ்டேட் பில்டிங் எழுதலாம், அப்புறம் வாஷிங்டன் மோனுமெண்ட் எழுதலாம், அப்புறம் வந்து பங்கர் ஹில் மோனுமெண்ட் இந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா? இது செக் பண்ணி நீங்க எழுதிக்கலாம் 2 பிளேஸ். கேபிட்டல் பாத்தீங்கன்னா வாஷிங்டன், பிளேசஸ் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, எம்பையர் ஸ்டேட் பில்டிங் இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். நீங்க இதை பார்த்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் பாருங்க யுனைடெட் கிங்டம்ல பாருங்க ரிவர்ஸ், மவுண்டைன்ஸ் அதே மாதிரி தான். ஸோ ரிவர்ஸ்ல வந்து என்ன எழுதியிருக்கேன்னா தேம்ஸ் எழுதியிருக்கேன். அப்புறம் மவுண்டைன்ஸ்ல வந்து ஹிபிட்ஸும் மர்லின்ஸும் எழுதியிருக்கேன். ஸோ கேபிட்டல் வந்து லண்டன், பிளேசஸ் வந்து லண்டன் ஐ, அப்புறம் நாட்ரி டேம், கதட்டர். ஸோ மோனுமெண்ட்ஸ் 2 எழுதிக்க வேண்டியதான். என்னெல்லாம் எழுதலாம்? விக்டோரியா மெமோரியல் எழுதலாம், அப்புறம் ஸ்காட் மானுமெண்ட் எழுதலாம், அப்புறம் பீட்டர் பான் ஸ்டாச்சு இதெல்லாம் எழுதலாம். செக் பண்ணி எழுதிக்கோங்க. எனி 2 பிளேசஸ் யூ ஹேவ் டு ரைட். ஓகே. நெக்ஸ்ட் பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா அது ரிவர்ஸ், மவுண்டைன்ஸ், மோனுமெண்ட்ஸ், கேபிட்டல், பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ்ல வந்து நான் எழுதுறேன்னா செயின் எழுதுறேன், மவுண்டைன்ஸ் வந்து எல்ப்ஸ் எழுதுறேன், கேபிட்டல் வந்து பாரிஸ், பிளேசஸ் வந்து ஈஃபில் டவர், பிக் பென். ஸோ நீங்க மோனுமெண்ட்ஸ் எனி 2 பிளேசஸ் யூ ஹேவ் டு ரைட். செக் இன் கூகுள் ஆர் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு நீங்க எனக்கு 2 பிளேசஸ் மட்டும் 2 மோனுமெண்ட்ஸ் மட்டும் எழுதுங்க. ஓகேவாம்மா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க given here is a set of pictures of some objects you see at home. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர்ஸ், இந்த இமேஜஸ்லாம் வந்து நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய திங்ஸ் தான். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா how will you organize them? The following outline will help you. ஸோ எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஃபர்னிச்சராகவும், ரெண்டாவது மெஷின்ஸ், 2 கேட்டகரிஸா I will divide. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்னிச்சர்ல யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்க. டேபிள், சிங்கிள் சோஃபா, 2 சீட்டர் சோஃபா, பெட், இவங்கெல்லாம் வராங்க. நெக்ஸ்ட் மெஷின்ல பாருங்க யாரெல்லாம் வராங்கன்னு.
கம்ப்யூட்டர், மிக்சர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின். ஸோ இதெல்லாம் மிஷின் ஐட்டம்லாம் வருது. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா which is the root parent folder things seen at home. ஸோ இதில் ரூட் பேரண்ட் ஃபோல்டர் நம்ம வந்து ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரூட் பேரண்ட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா திங்ஸ் சீன் அட் ஹோம். ஸோ இதுதான் வந்து எனது ரூட் பேரண்ட் ஃபோல்டர். இதுதான் வந்து ரூட் பேரண்ட். இதில் வந்து பேரண்ட் இவங்கள சப் ஃபோல்டர் பாருங்க. அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். நேம் த சப் ஃபோல்டர்ஸ். சப் ஃபோல்டர்ஸ் உங்களுக்கு யாரெல்லாம்? ஃபர்னிச்சர், மெஷின்ஸ், 2 பேர் சப் ஃபோல்டர்ஸ். அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் கேட்டிருக்காங்க. நேம் த டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ். டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு யாரு? இதில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஃபைல்ஸ் தான். ஓகேவா? இவங்க தான் ரூட் பேரண்ட் ஃபோல்டர், இவங்க வந்து சப் ஃபோல்டர். இதில் இருக்கிற ஒவ்வொருத்தங்குமே யார் அப்படின்னா ஃபைல்ஸ், இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ். டேபிள், சிங்கிள் சோஃபா, 2 சீட்டர் சோஃபா, பெட், கம்ப்யூட்டர், மிக்சர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே சிங்கிள் ஃபைல்ஸ். ஓகேவா? அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சர்க்கிள் த பிக்சர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம் ஆஸ் த கிவன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இதே மாதிரி இந்த பிக்சர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணி சர்க்கிள் தட். அதே மாதிரி தான் கீழே வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 pictures are given below. Circle the 2 pictures which are exactly the same. So the above picture மாதிரி 2 pictures சேமா இருக்குமோ, ஸோ அதையும் நம்ம சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கரெக்டா மைனூட்டா கண்டுபிடிச்சு நீங்க வந்து சர்க்கிள் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் 4 pages உங்களுக்கு ஒர்க் ஷீட் இருக்குமா. ஸோ காப்பி த ஆன்சர்ஸ் இன் யுவர் கம்ப்யூட்டர் புக். ரைட் வித்வுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். ஸோ நீட்டாக எழுதுங்க. மோனுமெண்ட்ஸ் மறக்காம எழுதுங்க. ஓகேவா? இதில் மிஸ் ஆப்பிள் ரவுண்ட் பண்ணல, ஆப்பிள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. மோனுமெண்ட்ஸ் எழுதுங்க. எனி 2 மோனுமெண்ட்ஸ் எழுதுனா போதும், enough. Okay, so copy the answers in your computer book neatly. Okay, hereafter you can study worksheet also. I hope you all are understand today's concept. We will meet next class. Thank you.